जननी जन्म सौख्यानां वर्धने कुल संपदां पदवी पूर्व पुण्यानां लिख्यते जन्म पत्रिका गजाननं भूतगणादि सेविदं कवित्त जम्बू पलसार पक्षितम उमासुदं सोह विनाश कारणं नमामि विघ्नेश्वर पादपंकजम् आदित्याय च सोमाय मंगलाय बुधाय च गुरु शुक्र शनिभ्यश्च ராகவே கேதவே நமஹா. உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் மக்கள் ஜோதிடர் டாக்டர் ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருப்பீங்கன்னு நம்புறேன். இப்பொழுது நாம் பார்க்கக்கூடியது ஆகஸ்ட் மாத ராசி பலன்கள். ஒவ்வொரு மாதத்திற்குமே நமக்கு ராசி பலன்கள், ஒவ்வொரு மாசத்துக்குமே நமக்கு என்னென்ன நடக்கும், எப்படி நடக்கும் அப்படிங்கிறது நமக்கு சில விஷயங்கள் நமக்கே புரியாத புதிதாக இருக்கும். சில விஷயங்கள் அதுல பாத்தீங்கன்னா எல்லா ராசிக்குமே ஒரே மாதிரி இருக்காது. அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நமக்கு இந்த ராசிக்கு சொல்றது அடுத்த ராசிக்கு அப்படி இருக்குமோ, இந்த ராசிக்கு இப்படி இருக்குமோ அப்படிங்கிற மாதிரியே கிடையாது. ஒரே மாதிரியே இருக்காது. ஒரு ராசி வீண் வார்த்தையால் குடும்பத்தில் சண்டை வரும் ஒரு ராசிக்கு. அதே போல இன்னொரு ராசிக்கு அப்படின்னு எடுத்துக்கும் போது தேவையில்லாம அலுவலகத்திலேயோ அல்லது தொழில் செய்யக்கூடிய இடத்துலயோ தேவையில்லாத பிரச்சனைகள் சில பேர் சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகள் வரும். இன்னொரு ராசி அவசரத்துல முக்கியமான பொருளை விட்டுட்டு போய் அதனால சில பிரச்சனைகள், அதனால சில விஷயங்கள் இதெல்லாமே வரும். இப்படி ஒவ்வொரு ராசிக்குமே பாத்தீங்கன்னா ஒவ்வொரு விதமான பலன்களை நான் பார்க்கக்கூடிய சூழ்நிலைகள் வரும். அதே போல யாரோ ஒருத்தர் செஞ்ச தப்ப நீங்க போய் தலையிட்டு அதுல போய் மாட்டுக்கொள்ளுறீங்களா? யாரோ ஒரு தப்பு, எங்கேயோ ஒரு தப்பு நடக்கிறது, அதுல நீங்களா போய் மாட்டிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுல இருந்து வெளியில தலையெடுக்கிறது ரொம்ப கஷ்டம். சோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு. இந்த ஆகஸ்ட் மாசம் இன்னும் என்னென்னலாம் நடக்க போறது அப்படிங்கிறத நீங்க கடைசி வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் கடைசி வரைக்கும் ஒரு ராசிக்கு என்னென்ன சொல்லியிருக்காங்க, ஒரு ராசிக்கு என்னென்ன விஷயங்கள் வந்திருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க மேஷ ராசியில இருந்து போவோம். சிம்ம ராசி நேயர்களே, சிம்ம ராசிக்கு எப்படி இருக்கு இந்த ஆகஸ்ட் மாத ராசி பலன்கள் எப்படி இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். நீங்க தாங்க ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். ஏன்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ராசியிலேயே பாத்தீங்கன்னா சுக்கிரன், ராசியிலேயே பாத்தீங்கன்னா கேது. நீங்க தான் இனிமேல் தான் நீங்க ரொம்ப எல்லா விஷயத்திலும் நீங்க தான் என்ன ஏற்கனவே அஷ்டமச்சனி ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு, ஒரு பக்கம் ராசிக்கு 12ல விரயத்துல குரு. ஒரு சில விஷயங்கள் ஜாதகத்துல நம்ம எடுத்தணும்னு சொன்னா அந்த அளவுக்கு சிறப்பா இல்லை. நீங்க ரொம்ப எவ்வளவு எச்சரிக்கையா சில விஷயங்கள் கொண்டு போறீங்களோ அவ்வளவுக்குள்ள நல்லது. ஒண்ணு, அதாவது உங்களை வீழ்த்த நினைப்பவர்கள் தேவையில்லை. உங்கள் கோபமும் என்னை யாரும் எதிர்க்க கூடாது என்ற குணமும் உங்களுக்கு போதும். அதாவது என்னை யாரும் எதிர்க்க கூடாது, நானே ராஜா நானே மந்திரிங்கிற மாதிரி எல்லாம் சில விஷயங்கள்லாம் இருக்கக்கூடாது. எந்த விஷயத்துல வளைஞ்சு கொடுத்து போகணுமோ அந்த இடத்துல விளைஞ்சு கொடுத்து போகணும். எந்த இடத்துல அட்ஜஸ்டபிள்டா போகணுமோ அந்த இடத்துல அட்ஜஸ்டபிள்டா போகணும். அப்பதான் சில விஷயங்கள் உங்களாலையும் சக்சஸ் பண்ண முடியும். உங்க வீட்டில் உங்கள் பேச்சுக்கு முக்கியத்துவம் கிடைக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பீர்கள். ஏன் நான் சொல் பேச்சு, நான் பேச்சை ஏன் கேட்க மாட்டேங்கிற அப்படின்னு சொல்வீங்க. என் பேச்சை நீ ஏன் கேட்க மாட்டேங்கிற, நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா இல்லையா அப்படிங்கிற மாதிரியான ஒரு சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வரும். ஆனால் துணை அல்லது குடும்பத்தில் உங்கள் கருத்தை ஏற்காதவோ உங்களுக்கு குரலை உயர்த்த வேண்டாம். குடும்பத்துல குரலை உயர்த்தி பேசினால் பிரச்சனைகள் இன்னும் அதிகமா போகும். எந்த இடத்துல குரலை உயர்த்தணுமோ அந்த இடத்துல உயர்த்துங்க. எல்லா இடத்துலயும் உயர்த்தி பேசாதீர்கள். சிறிய ஈகோ பிரச்சனை பெரிய மனக்கசப்பாக மாறலாம். குடும்பத்தில் யார் பெரியோர் என்ற போட்டியை தவிர்க்கவும். நீ பெரியாளா நான் பெரியாளாடா, நீ என்னடா சொல்ற நான் என்னடா சொல்றது, அப்படியே இப்படியே கூட பிறந்த அண்ணன் தம்பியா இருக்கட்டும், பிரச்சனை ஏதாவது ஒரு பிரச்சனையை கொண்டு ஏதாவது ஒரு தலைவலிய அந்த இடத்துல வந்துடும். அவன் சொல்றதை நான் கேட்கணுமா இப்படிங்கிற மாதிரி அண்ணன் தம்பிக்குள்ள சிறு சிறு பிரச்சனைகள். குடும்பத்துல எடுத்துட்டோன்னா ஒரு அமைதி இருக்கணும். குடும்பம்னு எடுத்துட்டா ஒரு அமைதி இருக்கணும், ஒரு நம்பகத்தன்மை இருக்கணும், ஒரு விட்டு கொடுத்து போகணும். சோ நம்ம இப்படிதான் இந்த மாதிரி சில விஷயங்கள் கொண்டு போனீங்க அப்படின்னு சொன்னா அந்த வாழ்க்கை நமக்கு சிறப்பாக இருக்கும். அது ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெண்டாவது, வேலை செய்யக்கூடியது உங்கள் திறமையை நிரூபிக்க மேலதிகாரி நேரடியாக மோத வேண்டாம். நீங்க உங்களோட திறமையை நான் நிரூபிக்கிறேன், அதை பண்றேன் இதை பண்றேன்னு சொல்லிட்டு நீங்களா போய் உங்களோட ஒரு சில விஷயத்த பண்ணிடாதீங்க. சோ எதுல கவனமா இருக்கணும்னு அதுல கவனமா பேசுங்க. மேலதிகாரிகள் கிட்ட எல்லாம் போடான்னு சொல்லிடுவான். அவ்வளவுதான், நீ கிளம்புடா, நீ இல்லைன்னா எனக்கு இன்னொரு ஆளுன்ட்டு போயிடுவான். உன்னுடைய குடும்ப கமிட்மெண்ட் உனக்கு 1000 இருக்கும், அவன் போடான்ட்டுருவான். நீ வெளில போ, எனக்கு நீ இருந்து எனக்கு ஒன்னும் ஆகப்படுறது இல்லை அப்படின்ட்டுருவான். நீதான் அதுக்கப்புறம் கவனமா இருக்கணும். சோ இந்த விஷயத்துல எல்லாம் நீ கவனமா இரு. அடுத்ததாக உங்களை பற்றி ஒரு சிறிய குறை பெரிய விவாதமாக மாறலாம். உன்னை பத்தின ஒரு சின்ன குறை அது பெரிய விவாத பொருளாக மாறும். சோ கவனமா. ஊழியரின் விலை விமர்சிக்கும் முன் 2 முறை யோசிக்கும். உங்கள் பெயரை தெரியாமல் கூட ஒரு பிரச்சனை இழுக்கப்பட வாய்ப்பு உள்ளது. அதாவது உனக்கு தெரியாம உன் பேரை இழுத்து தெரு சொல்றாங்களே, தேரை இழுத்து தெருவில் விட்டு போயிட்டாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி உன் பேரை எதிலாவது இழுத்து விட்டு போயிடுவாங்க. நீ கவனமா இருக்கணும். அதே போல நீ கூட வேலை செய்யறவங்களை விமர்சிக்கிறதுக்கு, ஒருத்தனை பத்தி நீ பேசுறதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு 2 தடவை யோசிச்சு பேசு. அவசரப்பட்டு எதுவும் பேசிடாது. அதே போல
ஆடம்பர வாழ்க்கை மீது ஆசைப்படாது. தேவையில்லை ஆடம்பரமான வாழ்க்கையில ஆசைப்படாது. தேவையில்லாத பொருட்களை வாங்கி பின்னர் இதற்கு இவ்வளவு செலவு செஞ்சுட்டோமே, ஐயோ அதிக இவ்வளவு செலவு செஞ்சுட்டோமேன்னு மன வருத்தப்படாத. எதுவுமே வருமுன் கப்பம், ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் than கியூர். அந்த மாதிரி யோசி. நண்பர்கள் அல்ல உறவினர் அழுத்தத்தால் பணம் கொடுக்காதீர்கள். ஃப்ரெண்ட்ஸ் கேட்கறாங்க, உறவினர் கேட்கறாங்க, அந்த அழுத்தம் கொடுக்குறாங்கன்றதுக்கோசரம் பிரஷர் பண்றாங்கன்றதுக்கோசரம் கொடுத்து மாட்டிக்காது. அதிக லாபம் என்ற அதிக ஆசை ஏற்பட்டு முதலீடு செய்து எதையாவது முதலீடு செய்து நீ அவசரத்துல மாட்டிட்டு கஷ்டப்படாது. அது உனக்கு என்னைக்குமே கஷ்டம்தான். சோ ஞாபகம் வச்சுக்கோ. ஆன்லைன் சமூக வலைதளம் உங்கள் சில விஷயங்கள்லாம் இருக்குல்ல, அதுல எல்லாம் எச்சரிக்கையா இருக்கிறது நல்லது. ஷேர் மார்க்கெட்ல எல்லாம் எச்சரிக்கையா இருக்கிறது நல்லது. பின்னர் உங்களுக்கு எதிராக சில விஷயங்கள் பயன்படுத்தப்படலாம். சோ கவனமா இரு. தகவல்கள் எது தேவையில்லாத தகவல்கள் எல்லாம் பகிர வேண்டாம். மத்தவங்க கிட்ட சொல்லணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. திருமணம் மறுமணம்லாம் சீக்கிரமா நிறைய நல்ல விஷயங்கள்லாம் பேசுவதற்கான வாய்ப்புகள் வரும், தடங்கள் வரும். இருந்தாலும் சில விஷயங்கள் பேசி முடிப்பதற்கான வாய்ப்புகள் கிட்ட கிட்ட வரும். சோ கவலைப்படாது. அதே போல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அடுத்ததாக குடும்ப விஷயத்துல, வேலை விஷயத்துல நீங்க பேசுற விதம் பாத்தீங்கன்னா மாத்தி மாத்தி பேசக்கூடாது. கரெக்டா பேசு. குடும்பத்துல பேசணும் கரெக்டா பேசணும், வேலையில பேசினாலும் நீங்க கரெக்டா பேசணும். அப்பதான் உங்களுக்கு சரியா வரும். முதியோர்கள் உடல் நலத்துல கொஞ்சம் கவனம் தேவை. அதே ஆன்லைன் பங்கு வர்த்தகம்ல கவனமா இருங்க. வீடு விஷயத்துல இப்ப பணம் கொடுக்காதீங்க. வாடகையா இருந்தாலும் சரி, பணம் சொந்த வீடு வாங்குறதா இருந்தாலும் சரி, பணம் கொடுக்கறதுல கொஞ்சம் பார்த்து செய்யுங்க. கலைத்துறையில இருப்பவர்களுக்கு சிறப்பா இருக்கு. மாணவ மாணவிகளுக்கு எல்லாம் சிறப்பா இருக்கு. கடை வச்சிருக்கிறவங்க எல்லாம் சொந்தமா ஓன் ஷாப் வச்சிருக்கீங்களா, அவங்களுக்கு எல்லாம் நல்ல சிறப்பா இருக்கு. கால பைரவர் வழிபாடு பண்ணுங்க. கால தேய்பிரை அஷ்டமி சனிக்கிழமை தோறும் கால பைரவருக்கு விளக்கே சிவாலயம் சென்று கால பைரவர் விளக்கேற்றினால் உங்களுக்கு அடுத்தடுத்த விஷயங்கள் சில விஷயங்கள்லாம் சிறப்பாக இருக்கும். வாகனத்திலே கவனம் தேவை. வண்டி வாகனங்கள், வெளியே 4 வீலர் 2 வீலர், இரவு நேர பயணங்கள் எல்லாம் ரொம்ப கவனமா இருக்கணும். அதே போல உங்களுடைய யாராவது உங்களை விமர்சித்தால் பதிலடி கொடுக்கணும்னு நினைக்காதீங்க. கொஞ்சம் பொறுமையா எதுவா இருந்தாலும் பேசுங்க, செய்யுங்க. அப்பதான் உங்களுக்கு சில விஷயங்கள் சரியாகும். மரியாதையை கேட்டு வாங்க வேண்டாம். உங்கள் அமைதியான செயலால் அதை உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நேரத்துல உங்களுக்கு கிடைக்கும். நீங்களா உங்க மரியாதையை கேட்டு வாங்கணுங்கிற அவசியம் கிடையாது. இந்த ஆகஸ்ட் மாச சில இந்த எச்சரிக்கை பதிவு இது எல்லாமே. சோ என்ன செய்யணும், எப்படி பண்ணணுங்கிறத யோசிச்சு பண்ணுங்க, நிதானிச்சு பண்ணுங்க. வாழ்க வளமுடன். சுபம். இதுவரையில் நாம் பார்த்தது பொதுவான ராசி பலன்கள், 12 ராசிக்கான பொதுவான ராசி பலன்கள். இதுல ஒரு பெரிய விஷயம் என்ன தெரியுமா, உண்மையிலேயே சொல்றேன், இந்த உலகத்துல இருக்கக்கூடிய இந்த சேனல், இந்த காணொலி பார்க்கக்கூடிய அத்தனை பேரும் என்னிடம் நேரடியாக சொல்லுவது என்ன தெரியுமா, சுவாமி நீங்க சொல்லக்கூடியது, குருஜி நீங்க சொல்லக்கூடியது 100% எனக்கு அப்படியே சரியா இருக்கு. என் வாழ்க்கையில நடக்கிறத தத்ரூபமா படம் எடுத்து நீங்க சொல்லிட்டீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இது நான் சொல்றது, நான் இந்த சில விஷயங்கள் நாங்கெல்லாம் எழுதும் போது இது இந்த ராசிக்கு இப்படிதான் இருக்கும், இந்த ராசிக்கு இப்படி எல்லாம் இருக்கு, இந்த கிரக நிலைகளால் இந்த பிரச்சனைகள் வருது, இந்த கிரக பார்வைகளால் இந்த பிரச்சனை வருது, இந்த விஷயத்தினால இப்படி வருது அப்படிங்கறதெல்லாம் நம்ம கணித்து நம்ம சொல்றோம். இது பொதுவான ராசி பலன்கள். உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்கள் ஒரு தடவை பரிசோதித்துக் கொள்ள வேண்டும். எப்படி இருக்கு ஜாதகம், எப்படி இருக்கு, இப்ப என்ன தசா புக்தி நடக்கிறது, அந்த தசை நமக்கு நல்ல தசையா இல்ல தசா புக்தி எப்படி இருக்கு, லக்னம் எப்படி, லக்னாதிபதி எப்படி, ராசி எப்படி, ராசிநாதன் எப்படி, எல்லாமே நீங்க தெரிஞ்சுக்கணும். முழுமையாக நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இதற்கு நீங்க ஒரு 20 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணி கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் இருக்கு, நம்ம இதுல நீங்க டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் இருக்கு, நீங்க ஜாதகம் பார்த்துக்கலாம். ஜாதகம் அதே போல பாத்தீங்கன்னா எண் கணிதம் பார்த்துக்கலாம், வாஸ்து பார்த்துக்கலாம், பிரஷ்னம் பார்த்துக்கலாம். பிரஷ்னம்ல 5 விதமான பிரஷ்னம் நீங்க பார்க்கலாம். தற்கால பிரஷ்னம் பார்க்கலாம், தாம்பூல பிரச்சனை பார்க்கலாம், தீப தாம்பூல பிரச்சனை பார்க்கலாம், அஷ்டமங்கல பிரச்சனை பார்க்கலாம், தேவ பிரச்சனை பார்க்கலாம். சோ பிரச்சனை எல்லாமே நம்ம பார்க்கிறோம். அதே போல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது முக்கியமான தேவைகள், ஒரு எந்திரங்கள், சுவாமி சம்பந்தப்பட்ட எந்திரங்களாக இருக்கட்டும், உங்கள் ராசிக்கான ஒரிஜினாலிட்டியா இருக்கக்கூடிய உங்களுக்கு அந்த ராசி கற்களாக இருக்கட்டும், எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் இருக்கு. சுவாமி நான் குருஜி கிட்ட பேசணும், ஒரு அப்பாயின்மெண்ட் பிக்ஸ் பண்ணி நீங்க பேசி, சோ உங்களுடைய ஜாதகத்துல என்ன பண்ணணும், என்ன வச்சுக்கணும், உங்களுடைய பிரச்சனை என்ன, உங்க பிரச்சனையை தீர்க்கறதுக்கு என்ன வழி, அவ்வளவுதான். அதை நீங்க பண்ணினீங்கன்னா 100% நீங்க சக்சஸ் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். வரக்கூடிய வருஷம்ல நீங்க தான் ராஜா. சரிங்களா? சுபம். வாழ்க வளமுடன்.